வணக்கம். செவ்வாய்க்கிழமை மே மாதம் 22ஆம் தேதி, நந்தன வருஷம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி, ரோகிணி நட்சத்திரம் மதியம் 3:35 வரையிலே. அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை த்விதியை. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். துலா ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன், சந்திரன், புதன், குரு, கேது. மிதுனத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் ராகு. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. குடும்பத்திலே பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருகின்ற ஒரு யோகம் இருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள், அதாவது கோபித்து கொண்டு வெளியே சென்றவர்கள் அல்லது தொழிலுக்காக வெளியூர் சென்றவர்கள், இவர்களெல்லாம் மீண்டும் ஒன்றாக குடும்பத்தோடு இணைந்து விடுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்திலே உள்ள குதர்க்கங்கள் எல்லாம் விலகும். அண்ணன் தம்பி பங்காளி சொத்து சண்டையெல்லாம் சரியாயிடும். அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீண்ட நாளைய ஆசைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே குரு, புதன், சூரியன், சந்திரன், கேது ஆகிய 5 கிரகங்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இத்தகைய ஒரு கிரக சேர்க்கை காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்நாளில் செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரியதொரு வளர்ச்சி ஏற்படும். மகத்தான வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் உத்தியோகத்திலே இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வுக்காக உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும் இந்நாளிலே. ஒரு சிலருக்கு கௌரவ பட்டங்கள், பதவிகள் போன்றவை எல்லாம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மை ஏற்பட வாய்ப்பில்லை. பொருளாதார நன்மை தவிர மற்ற அனைத்து நன்மைகளும் நடக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலிலே ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. சில மாற்றங்கள் எல்லாம் எதிர்பாராத விதமாக நிகழும். உங்களுடைய ஆஃபீஸே திடீர்னு இடமாற்றம் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ஆஃபீஸ், ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு நீங்கள் மாற்றலாகி செல்வது போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நேரம். பல எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். ஆனால் எந்த விதத்திலும் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். பண விஷயத்தில் மட்டும் மிகவும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அன்றில் செலவுகள் கட்டுக்கடங்காமல் அதிகரித்துவிடும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கையிலே ராசி அதிபதி சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை குறிக்கும். 11ஆம் இடத்திலே சூரியன் அல்லது சந்திரன் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலே காரிய சித்தி, எடுத்த காரியம் ஜெயமாகும் என்று சொல்வார்கள். இப்பொழுது 5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு நன்மையை குறிக்கின்ற ஒரு கிரக அமைப்பு. நல்ல நேரத்திலே நீங்கள் எந்த ஒரு பெரிய முயற்சியில் இறங்கினாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும். தொழில் தொடர்பான முயற்சிகள், உயர் பதவிக்கான முயற்சிகள், வீடு வாங்கும் முயற்சி, திருமண முயற்சி, அயல்நாடு செல்வதற்கான முயற்சி போன்ற எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த நாளிலே மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு நடக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு தொழில் வளர்ச்சி அமோகமாக ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய தொழிலிலே
ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்கள் துவங்குவீர்கள். ஒரு புதிய சகாப்தம் என்று சொல்லலாம். அற்புதமான ஒரு நேரம். இந்த நியூ சாப்டர் நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது இருக்கே, அது உங்களை பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு புகழேணியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் சிம்ம ராசிக்கு விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன், குரு, கேது எனும் 5 கிரக சேர்க்கை என்பது அற்புதமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும். 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலையிலே ஆச்சரியப்படும் அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். இந்நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கை, 10ஆம் இடத்து சுக்கிரன், ராசியில் வக்கர சனி, இவை அனைத்துமாக சேர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்ய காத்திருக்கிறது. உங்களுடைய அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்நாளில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும். துலா ராசிக்கு தொடர்ந்து இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட கடமைகள், பணிகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்து வாருங்கள். ஆரோக்கியத்தையும் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கிறது. இயன்றவரை வெளியே பயணம் மேற்கொள்வதை தவிர்த்து விடவும். மிக முக்கியமான வேலை, ஆஃபீஸுக்கு போனோம், அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னா அது மட்டும் போயிட்டு வரலாம். மற்றபடி வெளியிலெல்லாம் சும்மா சுற்றிட்டு இருக்காதிங்க இந்த நாளில். அதே போல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது ட்ரெயினில், பஸ்ஸில் எல்லாம் போக வேண்டியிருந்தால் உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய பர்ஸு, மொபைல் இதெல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். மறதி காரணமாக ஏதேனும் ஒரு பொருளை எங்கேயாவது வைத்து விட்டு அது தொலைந்து போகுது, அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகுது, அலையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அவற்றையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. இயன்ற வரை ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனினும் சந்திரன் கேதுவோடு சேர்ந்து 7ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கையிலே இருக்கின்ற காரணத்தினால் புதிதான விஷயங்களிலே நீங்கள் தீர்மானம் செய்வது, டெசிஷன் எடுப்பதை மட்டும் இந்த நாளிலே தவிர்க்க வேண்டும். அது இன்னும் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்குவது, விற்பனை செய்வது போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள், சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெறும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிக தன லாபம் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அந்த 5 கிரகங்களிலே குருவும் புதனும் மிகவும் முக்கியமானவை. மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் 6ஆம் இடத்திலே போய் மறைவு பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பணிகள் சற்று தாமதமாக நடக்கும். எடுத்த எடுப்பிலேயே எல்லாவற்றையும் முடித்துவிட வேண்டும் என நீங்கள் எதிர்பார்த்தால் அது நடக்காது. எல்லாமே ஒரு மாதிரி இழுபறியாகத்தான் இருக்கும். இந்த நாளிலே எந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய முற்பட்டாலும் அதை நிதானமாகத்தான் செய்ய முடியும். நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வேகமாக செய்து முடிக்க முடியாது. துரித கதியிலே செயல்பட வேண்டும் என நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் நடைமுறையிலே பார்க்கும்பொழுது சற்று நிதானமாகத்தான் எல்லா பணிகளும் நடக்கும் என்பதால் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய, பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கை என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்பெறச் செய்துள்ளது. ஆகவே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். சொத்து தொடர்பான விஷயங்களிலே முன்னேற்றமான ஒரு நிலை உருவாகும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து, பிதுராஜ்யத சொத்து ஏதேனும் வரவேண்டி இருந்தால் அதிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அளவு பங்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடன் மனக்கசப்பு இருந்தால் அவையெல்லாம் மாறி நல்ல சுமூகமான நிலை உருவாகும்.
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். நீங்கள் எந்த துறையில் பணிபுரிபவர்களாக இருந்தாலும் இந்த நாளிலே தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். புதிதாக வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, வீட்டை புதுப்பிப்பது போன்ற விஷயங்களை பற்றியெல்லாம் ஆலோசனை நடத்துவீர்கள். எப்படி கட்டலாம், வீட்டிற்கு பிளான் எப்படி போடலாம் என்பதெல்லாம் நிறைய புத்தகங்களை எல்லாம் பார்த்து விதவிதமாக யோசனை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய நீண்ட நாளைய கனவு ஒன்று இப்பொழுது நனவாக போகிறது. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடக்கும். உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படும். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருந்தாலும் சற்று தாமதமாகத்தான் எல்லா வேலைகளும் நடைபெறும். ராசி அதிபதி புதன், சந்திரன் போன்ற முக்கியமான கிரகங்களெல்லாம் 3ஆம் இடத்திலே போய் ஒன்றாக மறைவு பெற்றிருக்கின்ற காரணத்தினால் எல்லாமே மெதுவாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் வேகத்திற்கு நடக்காது. நீங்கள் என்ன இலக்கை அடைய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதில் 50 விழுக்காடுகள் தான் உங்களால் அடைய முடியும். நீங்கள் எவ்வளோ வேலையை இன்றைக்கி முடிக்கணும்னு திட்டமிடுகிறீர்களோ அதில் ஒரு 50% தான் இன்றைக்கி செய்ய முடியும். அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் பாதி அளவு தான் வேலைகள் நடக்கும். எனினும் நன்மைகள் தான் நடக்கும், தீமைகள் நடக்காது என்பதால் இதை ஒரு நல்ல நாள் என சொல்லலாம். இந்நாளிலே நீங்கள் விநாயகர் வழிபாடு சற்று அதிகமாக செய்தால் உங்களுடைய தடைகள் விலகும். விநாயகப் பெருமானை வழிபட வேண்டிய நாள். தேங்காய் உடைத்து விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள்.